ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மதுரை கள்ளழகரை பற்றி தாங்க. நம்ம நேற்று முந்தா நாள் நான் போட்டிருந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் நான் ராக்காயி அம்மனை பற்றியும் அப்புறம் நம்ம 18ஆம் படி கருப்பனை பற்றியும் சொல்லியிருந்தேங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம அழகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம அழகர் கோவில் எவ்வளோ பழமையானதுன்னு பார்த்தோன்னு வைங்களேன். சங்க இலக்கியம் இருக்குல்ல, பரிபாடல், சிலப்பதிகாரம், அப்புறம் இதிகாச கதைகள், மகாபாரதம், ராமாயணம், இது எல்லாத்துலேயுமே கூட நம்ம அழகர் மலையை பற்றி குறிப்பு இருக்குங்க. அதே மாதிரி பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்கள்ல, அவங்க தங்கின ஒரு குகையும் கூட நம்ம அழகர் கோவிலில் தாங்க இருக்குது. அப்புறம் 9 ஃபீட்டில் ஒரு கற்படுக்கை இருக்குங்க. அதே மாதிரி நம்ம அழகர் கோயிலுக்கு இருக்க பேர் எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். சோலைமலை, மாலிருங்குன்றம், வடகிரி, இது எல்லாமே நான் செலக்டாக எடுத்த ஒரு 3 நேம்ஸுங்க. நம்ம அழகர் கோவில் எவ்வளோ லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், மதுரையிலேருந்து நார்த் சைடு 18 கிலோமீட்டர் லென்த்தில் நம்ம அழகர் கோயில் இருக்குங்க. 1049 ஃபீட் ஹைட்டில் நம்ம அழகர் கோயில் இருக்குது. இது ஃபுல்லுமே மூலிகை செடியாலேயே நிறைஞ்சிருக்குங்க. நம்ம அப்படி கண்ணு பார்த்தோன்னேங்களேன், கண்ணு குளிர்ச்சியாக நல்லா பச்சை பசேர்னு அழகாக இருக்குங்க நம்ம அழகர் கோவில். நம்ம பாண்டிய மன்னர்கள் இருக்காங்கள, அவங்க கோட்டை சுவர்கள் எழுப்பியிருக்காங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், படை வீரர்கள் அங்கே நிற்கிறதுக்காக. அங்கே நம்ம அழகர் கோவிலுக்கு நிறையாவே விசிட்டர்ஸ் வருவாங்க. சங்க இலக்கியங்களில் வைணவ கோவிலில் இடம் பெற்ற ஒரு கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம அழகர் கோயில் தாங்க. நம்ம குலசேகர பாண்டியன் இருக்கார்ல, அவர் பையனான மலையத்வஜ பாண்டியன், அவர் தான் இந்த கோவிலை எடுத்து காட்டியிருக்காரு. அப்புறம் ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மலையத்வஜ பாண்டியனோட பொண்ணு தான் நம்மளோட மீனாட்சி அப்படின்றதே எல்லாருமே சொல்கிறாங்க. மலையத்வஜ பாண்டியன் இந்த கோவிலை எடுத்து கட்டி நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்காருங்க. நம்ம மலையத்வஜ பாண்டியருக்கு அப்புறம் வந்தவங்களாம் முகல்ஸு, விஜயநகர எம்பையர்ஸ், அப்புறம் பிரிட்டிஷ் கம்பெனிஸ், இவங்க எல்லாருமே கூட நம்ம அழகர் கோவிலை எடுத்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே 120 கல்வெட்டு இருக்குங்க. அந்த கல்வெட்டில் எதை பற்றி குறிப்பிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களேன், பாண்டியஸ், சோலாஸ் அண்ட் விஜயநகர எம்பையர்ஸ் இருக்காங்கள, அவங்க பண்ண திருப்பணியை பற்றி இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்குங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டில் எழுதின ஒரு தமிழ் எழுத்துக்கள் நம்ம கள்ளழகர் கோவிலில் இருக்குது. இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம அழகர் கோவில் எவ்வளோ பழமையான கோவில்னு. நம்ம நக்கீரர் இருக்கார்ல, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின திருமுருகாற்று படை நூலில் நம்ம அழகர் கோயிலை பற்றி சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி நம்ம அழகர் இருக்கார்ல, கள்ளழகர், நம்மளை வெளியே பார்க்க வரார்ல, அவர் அபரஞ்சித தங்கத்தால் ஆனவருங்க. இது 100% பியூரான கோல்டுங்க, வெறும் கோல்டில். அதில் இன்னும் நிறையா இது சேர்ப்பாங்க, சேர்த்து பண்ணிட்டு வருவாங்க. அந்த சிலை இருக்குல்ல, அந்த சிலைக்கு நூற்புற கங்கை தண்ணியை விட்டு வேறு ஏதாச்சும் தண்ணி அதுக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணோன்னா அவர் அந்த சிலை கருத்துரும் அப்படின்றத இப்போ வரைக்கும் எல்லாருமே நம்பிட்டு இருக்க ஒரு உண்மையாக இருக்குது. நான் போன வீடியோவில் உங்களுக்கு ராக்காயி அம்மனை பற்றியும் அப்புறம் கருப்பனை பற்றியும் போட்டிருந்தேங்க. நம்ம இவ்வளோ தூரம் அழகரை பார்த்தாச்சுங்க. அழகரை பார்த்ததுக்கப்புறம் அழகர் தங்கச்சியான மீனாட்சியை பார்க்காம தான் நல்லா இருக்காது. அதனால என்னோட அடுத்த வீடியோ நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் மீனாட்சி அம்மன் வீடியோக்கு வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.